ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்து மண்மனமானாத ஒரு 1977ல் ஒரு அழகான கிராமம். பச்சை பசேல்னு வயலும் குளமும் கிணறும் பசுமை, அப்படி ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் நம்ம கதை இப்போ ஆரம்பிக்க போகுது. அந்த காலத்தில் சோறு அப்படின்னு ஒன்று ரொம்பவே கிடையாது. கம்மங்கூழ், கேப்பக்கூழ், கஞ்சி இதெல்லாம் குடிச்சு தான் மக்கள் எல்லாம் விவசாயத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அங்கெல்லாம் நைட்டு 6 மணி ஆனா அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கவே போயிடுவாங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நைட்டு வச்ச பழைய சாப்பாடு எடுத்துக்கிட்டு காட்டுக்கும் வயலுக்கும் போயிடுவாங்க. அப்பெல்லாம் மக்கள்கிட்ட சந்தோஷம், உழைப்பு மட்டுமே நிறைஞ்சிருந்தது. அப்படி ஒரு அழகான கிராமத்துல ஒரு குடிசையில ராசு பொண்ணுன்னு ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் நல்ல கஷ்டப்படாத ஒரு ஃபேமிலி, நல்லா வாழ்ந்தவங்க. அப்ப அந்த ராசுவுக்கும் பொண்ணுக்கும் 7 குழந்தைகள் பிறந்திருக்கு. அதுல 2 குழந்தைகள் இறந்து போயிடுச்சு. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, பெத்தவங்களே குழந்தைங்களெல்லாம் யாரும் வளர்க்க மாட்டாங்க. பெத்துட்டு அவங்க காட்டு வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மூத்ததா பிறந்த குழந்தைங்க தான் அந்த இலையில பிறந்த குழந்தைங்கள வளர்த்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு, அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க தான் இந்த காலத்துல நிறைய தாத்தா பாட்டிங்க நம்ம இருந்தும் இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் ரொம்ப வாந்தி எடுத்திருக்கு. அப்ப ராசு கேட்டிருக்காரு, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, எங்க நான் கர்ப்பமா இருக்கேன், என் வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், அண்ணன் தங்கச்சிங்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஓ, நம்மளுக்கு தம்பி பாப்பா பிறக்க போகுது, தம்பி பாப்பா வரப்போகுது, தங்கச்சி கிடைக்க போகுதுன்னு ஒரே சந்தோஷம். இப்பெல்லாம் நம்ம ஒரு குழந்தை படுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா அந்த காலத்துல 8, 9, 10, 12ன்னு குழந்தைங்க பெற்றிருக்காங்க. இவங்க 7ஆவதா பெத்து முடிச்சதுக்கு அப்புறமும் 8ஆவது ஒரு குழந்தைய பக்கவும் ரெடி ஆயிட்டாங்க. இந்த சந்தோஷத்துல அந்த குடும்பமே இருந்து வந்திருக்கு. அவங்க மாசமா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் ரெஸ்ட்லாம் எடுக்கல. காட்டுகளுக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு சைக்கிள்ல நடந்து கூட வந்திருக்காங்க. அந்த காலத்துலலாம் காட்டுகளுக்கு நடந்து தான் போவாங்க. அந்த காடு ஒன்று 1 கிலோமீட்டர்ல இருக்காது. அது பல மைல்கள் தாண்டி இருக்கும். இங்கிருந்து காலையில 4 மணிக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு கிளம்புனாங்கன்னா அங்க போய் சேர்றதுக்கே 7:30, 8 மணி ஆயிடும். அந்த 8 மணிக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அங்கிருந்து அவங்க வெயில் சாயிற நேரத்தை வானத்தை பார்த்து மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து திரும்பி வந்துடுவாங்க. சமைச்சு கூழோ ஏதோ கரைச்சி குளிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சூரியன் மறைஞ்ச உடனே எல்லாரும் படுத்து தூங்கிடுவாங்க. அந்த காலத்துல கரண்ட்டும் ஒன்றும் கிடையாது. குடிசையில் ஒரு விளக்கு மட்டும்தான் இருக்கும். அதுவும் மண்ணெண்ணெய் விளக்கும் கிடையாது. நார்மலான திரி விளக்கு தான் வச்சிருப்பாங்க. இப்படி அவ்வளோ கஷ்டமான நிலைமையிலையும் மக்கள் திடமாவோ உழைப்போடணும் சந்தோஷத்தோட இருந்திருக்காங்க.